அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி எக்ஸாமுக்கு 2250 பணியிடங்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ரூவல் வந்து சேங்ஷன் ஆயிருச்சு. ஸோ இது யார் மூலியமா நிரப்ப போகிறாங்க, என்னென்ன போஸ்ட்டு, ஸோ ஏஇ போஸ்ட்டும் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டும், ஸோ யார் யாருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் என்ன பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விதமான அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் தான் கொடுப்போம். அதே மாதிரி டிஎன்இபி எக்ஸாமுக்கு இப்போ வந்திருக்க டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏஇஆ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஇக்கு ஸ்டடி மெட்டீரியலும் டிஏக்கு டெஸ்ட் பேட்சஸுமே நமக்கு இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆர்எல் அகாடமி சேனலில் மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டெஸ்ட் சீரியஸில் உங்களுக்கு எல்லா விதமான டெஸ்ட் சீரியஸும் மினிமமான ப்ரைஸில் பிடிஎஃப் டெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்ன பண்ணிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் எல்லாருக்குமே ரைத்துலேருந்து எல்லாருக்குமே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ஸ்ட்ராக்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் டிஎன்பிடிசிஎல் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பை டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் த்ரூ டிஎன்பிசி. அப்போ யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அது எப்போ எடுக்கலாம், எப்போ வரும், இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயங்களும் நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அடிஷனல் ஃபங்க்ஷன் ஆக்ட் 2022 பர்மிஷன் அக்கார்டட் ஆர்டர் இஷ்யூ எனர்ஜி B2 டிபார்ட்மெண்ட்டில். ஸோ டேட்டட் பார்த்தீங்கன்னா 21/7/2025 தான் இது வந்து ஜியோ நம்பர் 72, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 ஜூலை 2025 சிக்னேச்சர் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிகில் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, சைனும் போட்டிருக்காங்க, சரிங்களா? சைனும் போட்டிருக்காங்க. ஸோ சீஃப் செக்ரட்டரி சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, அடுத்து ஃப்ரம் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஸோ எல்லாத்திட்டையும் என்னது அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் ரீட் அபவுட் த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சேர்மன் and managing director Tamil Nadu Power Distribution Corporation Limited had requested to approve the government to fill up 10,260 vacancies. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், போன வருஷமே 10,260 வேகன்சிஸ் வந்து நாங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றத இபி டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க ஏஇ. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம், சரிங்களா? 10,260 வேகன்சி. ஸோ அதில் இந்த லெட்டர் செகண்ட் ரீட் அபோவ் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் எஃபெக்டிவ் சர்வீஸ் டு த பப்ளிக் அண்ட் கேரி அவுட் டே டு டே ஒர்க்ஸ் டேஜன் கோ நவ். ஸோ முன்னாடி இருந்த தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் இப்போ என்னவா மாறி இருக்கு, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெடாக மாறி இருக்கு. இதில் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் டு ஃபில் அப் 400 போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதாவது எலக்ட்ரிக்கல் 400 வந்து ஏஇ போஸ்ட்டும், அதுக்கப்புறம் 8000 ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், ட்ரெயினியா 8000 ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ட்ரெயினியாவும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ், சரிங்களா? ஃபீல்ட் அசிஸ்டன்ட்னா ஹியூஜ் வேகன்சிஸ், கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப பெரிய வேகன்சிஸ், சரிங்களா? நவ் இந்த தேர்ட் ரீட் அபோ அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஹேஸ் ரெக்வெஸ்டட் டு கவர்மெண்ட் டு அக்கார்ட் permission to the earliest to fill up having a post by direct recruitment through TNBC. அதாவது சீக்கிரமா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த வேகன்சியை தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி கொடுங்க. என்ன வேகன்சி, ஏஇ 400 வேகன்சியும் ஃபீல்டு அசிஸ்டன்ட் 1850 வேகன்சியும் வந்து சீக்கிரமா எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றத அவங்க சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப்டர் careful examination have decided to accord permission to the chairman and managing director Tamil Nadu Power Distribution Corporation Limited requirement 400 assistant engineers 2 phases. அதாவது 400 ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டும் 2 phases ஆஃப் 200 போஸ்டாகவும் இப்போ வந்து 1850 ஃபீல்டு அசிஸ்டன்டையும் எங்களுக்கு வந்து டிஎன்பிசி மூலமா ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ வந்து இந்த வேகன்சி எதில் சார் வரலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆல்ரெடி ஏஇக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, எக்ஸாமும் வந்துருச்சு. அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸாம், சரியா?
அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து மேபி அடண்டத்தில் வரலாம், மேபி சரிங்களா, வாய்ப்பு இருக்கு, மேபி வந்து அடண்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரியா. ஏஇ போஸ்ட் முக்கியமா ஏஇ போஸ்ட் வந்து அடண்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2026 இந்த வேகன்சி ஃபில்அப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் இயர்லியர்ஸ் அப்படின்னு சொன்னதுனால மேபி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அடண்டத்தில் தான் விடுவாங்க. அதாவது இங்கே இருக்கு பாருங்க, கம்பைன்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ எக்ஸாம் சரியா. ஸோ ஆல்ரெடி வந்துருச்சு, எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நடக்க போகுது அடுத்த வாரத்துலேருந்து. ஸோ அதில் உங்களுக்கு ஏஇ போஸ்ட்டை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அடண்டம் கொடுத்து. ஆனால் இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது தனி கேட்டகரி, களப்பணி உதவியாளர் அப்படின்றது இது தனி கேட்டகரி. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வர சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு தனி நோட்டிஃபிகேஷன் விட சான்சஸ் இருக்கு. சார் எப்படி சார் சொல்றீங்க தனி நோட்டிஃபிகேஷன் விடனா? ஏன்னா இப்போ கொடுத்த வேகன்சிஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா என்ன பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சிருச்சிங்க பாருங்க. இப்போ இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனஸாக இருக்கட்டும், ஐடி லெவல் இது வரைக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு புதுசாக அப்ளை பண்ண முடியாது. அடண்டத்தில் அவங்க வந்து ஃபஸ்ட்டும் வந்து என்ன பண்ணல, அப்ளிகேஷனில் விடலை. ஆல்ரெடி அப்ளிகேஷனில் விட்டுருந்தாங்கன்னா அடண்டம் விட சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் அப்ளிகேஷன்லேயே அவங்க விடலை அப்படின்றப்ப புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட சான்ஸ் இருக்குது. போன தடவை இந்த சர்வே டிராஃப்ட்மெண்ட் நினைக்கிறேன், சிவிலுக்கு தனியாக ஜனவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு தனியாக எக்ஸாம் நடத்துனாங்க. ஸோ அதே மாதிரி என்னது, அது மேக்ஸிமம் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடி லெவலில் தான் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் சரிங்களா. கண்டிப்பாக அந்த மாதிரி அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆனவங்க தயவு செய்து இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. ஸோ தயவு செய்து எப்போவுமே காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வாய்ப்பு வரப்பே நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ மறக்காமல் இந்த 2250 வேகன்சிஸ் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ஒரு எஃபர்ட்டை முயற்சியை சார் இந்த தடவை அப்ளை பண்ணாமல் விட்டனே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காம அடுத்த தடவை வந்து வரப்போ நம்ம வந்து கண்டிப்பாக போஸ்டிங் அடிக்கணும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சம்மந்தமான எல்லா மெட்டீரியலும் பிடிஎஃபாக நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணி விட்டு என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த விதம் அப்டேட்டாக இருந்தாலும் எந்த விதமான கிளாஸஸாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.